உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காரைக்கால் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு அவசர செயற்குழு கூட்டம் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வனகாமுடி தலைமையில் நடைபெற்றது. பல யோசனைகளுக்கு பிறகு, பல்வேறுடைய கருத்துகளுக்கு பிறகு, பல்வேறு அறிவுறுத்தலுக்கு பிறகுதான் ஒரு காரியத்தை எடுப்போம். அப்படிதான் இந்த ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு அறிக்கையை உங்களுக்கு நாங்கள் தர்றோம். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி முக்கூட்டு ஆலமரத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முக்கூட்டு ஆலமரத்தில் ஒரு தலித் வீடு ஒன்று, அந்த வீட்டை அப்புறப்படுத்தி காலி பண்ணுவதற்கு ஒரு கும்பல் அங்கே போனதாக தகவல் பத்திரிகையில அந்த செய்தி வந்திருக்கும். நிறைவி நெடுங்காடு காவல் நிலையத்திலே இது வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. விசாரிக்கும் பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த இன்றளவு நம்ம நிறைவு திருப்பட்டன் தொகுதி செயலாளர் தம்பி சுரேஷ் என்ற விடுதலை கணல், அவரோடு சேர்ந்த ஒரு 5-4 கொண்ட குழு அங்கே களம்பி இறங்கியிருக்கிறது என்பதை விசாரணை நாங்கள் அறிந்து கொண்டோம். முழுமையாக விசாரித்த பொழுது பிஜேபியை சேர்ந்த ஒரு நபருக்காக அவர் சம்பந்தப்பட்ட இடத்தை அப்புறப்படுத்துவதற்கு, காலி செய்வதற்கு இவர்கள் துணை போயிருக்கின்றார்கள் என்பதை விசாரணை அடிப்படையில் தெரிந்து கொண்டோம். அதுக்கு வழக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் உங்களுக்கு அது தெரியும், தலைவருக்கும் தெரியும். ஏன்னா இது பத்திரிகை வந்ததுனால அனைவருக்கும் தெரிஞ்சது. இது என்ன மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய வரலாற்றில் எந்த காலத்திலையும் தன் மக்களுக்கு எதிராக போய் நின்றதே கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தவிர, அது எந்த சேரி மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து களம்பிறங்கினமோ அதே சேரி மக்களுக்காக எதிராக போனதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் சட்ட விரோதம், மக்கள் விரோதம், கட்சி விரோதம், இந்த மூன்று விரோதங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். கட்சி விரோதம், மாற்று கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வது, அதாவது எதிரான கட்சிகளோடு மாற்று சிந்தனையுடைய நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய கூட்டு வைத்துக் கொள்வது, சட்டவிரோதம், இல்லீகல். அந்த இல்லீகல்ங்கிறது நம்மளை மிக மிக அழிவுக்கு கொண்டு போயிடும். அதையும் நாங்கள் ஆதரிச்சது கிடையாது. இப்பொழுது கூட கடலூர் மாவட்டத்தில் எடுத்த நடவடிக்கை இல்லீகல், சட்டவிரோத சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அடுத்தது மக்கள் விரோதம். எந்த மக்களுக்காக நாம் பாடுபடுகின்றோமோ, எந்த மக்களுக்கு போராடுகின்றோமோ, அந்த மக்களுக்கு உயிரை கொடுத்தாலும் கொடுக்க வேண்டுமே தவிர, அந்த மக்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ எதற்கும் ஒருத்தன் ஊறு விளைவித்தான் என்றால் அவன் ஒரு சமூக விரோதி தான் என்பதை கூறுகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் அவனியாபுரத்தில் உள்ள களப்போராளி மலைச்சாமி நினைவு அரங்கத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பரங்குன்றம் தொகுதி செயலாளர் பனையூர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முக்கிய பொருளாளர்களுக்கு அழைப்புதல் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் மேலிட பொறுப்பாளர்கள் மாலன், செல்லப்பாண்டி, தங்கப்பாண்டி, மாமன்ற உறுப்பினர் இன்குலாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னப்பன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் சூகா விடுதலை சிலையன் வடஞ்சொலியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் மறைமலை நகர் வடக்கு செயலாளர் கோமு மணிபாலன், மறைமலை நகர் தெற்கு செயலாளர் சு வீரன், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், விடுதலை நெஞ்சன் செல்வகுமார், அரவிந்த், குட்டி, சிவா, வண்டலூர் சீனு, ஆட்டூர் ரவி, சீதாராமன், விடுதலை சசி, தமிழ்வாணன், சிறுத்தை வேலூர் வினோத்குமார், விடுதலை சசி, தமிழ்வாணன், சிறுத்தை வேலூர் வினோத்குமார், ராஜேஷ், ருத்ரகோட்டி, மகளிரணி நிர்வாகிகள், மகளிரணி விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் லதா, வெண்ணிலா, பிரேமா, செல்வம், அன்பு செல்வி, ராஜேஸ்வரி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் மண்டல செயலாளர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருவண்ணாமலை மகாத்மா காந்தி சிலையில் இருந்து புறப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,